நீர்நிலைகளில் மீன்பிடித்து மகிழ்ந்த காலம் மாறி மிதக்கும் குப்பை, பிளாஸ்டிக் குளிர்பானங்கள் நடுவே மீன்களை தேடும் காலம் வந்துவிட்டது. நீர்நிலை மாசுபடுதலுக்கு மணிமகுடம் வைப்பது போல் பார்க்கும் இடமெல்லாம் படர்ந்து கிடக்கும் ஆகாய தாமரை மற்றொரு பெரும் சவால். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஆகாய தாமரை நீரில் மிதக்கும் தாவரம். ஒரே வாரத்தில் 2 மடங்காக பெருகும் தன்மையுடையது. ஆகாய தாமரையின் விதை சுமார் 30 ஆண்டுகள் வரை வீரியமாக இருக்கும். அதிக அளவில் நீரை உறிஞ்சுவதோடு நீரை ஆவியாக்கும் தன்மையுடையதால் நீர்நிலைகள் வறண்டு போகும். அடர்த்தியாக பரவும் செடிகளால் நீர்நிலைகள், சூரிய ஒளி, ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் முற்றிலுமாக அழியும். உலகின் பல்வேறு நாடுகளில் ஆகாய தாமரை அழிக்க முடியாத அசுர களைச்செடியாக உருமாறி நிற்கிறது. அரசு தரப்பில் பல கோடி ரூபாய் செலவழித்தும் ஆகாய தாமரைகளை அகற்ற நிரந்தர தீர்வு காண முடியவில்லை. ஆகாய தாமரைகளை மறுசுழற்சி செய்து பேப்பர் உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கும் முறையை திருச்சி நேஷனல் காலேஜ் ஆராய்ச்சியாளர் சுஷ்மிதா கிருஷ்ணன் கண்டுபிடித்துள்ளார். நீர்நிலை மாசு, நீர்நிலைக்கான பெரிய த்ரெட்டே இந்த ஆகாய தாமரை தான். இன்னை வரைக்கும் அரசாங்கங்களும் மற்ற குழுக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆகாய தாமரை அகற்றுறதுக்கு அதை எடுத்து நம்ம வேறு பயன்பாட்டுக்கு இன்னை வரைக்கும் நம்ம அதை பெருசாக உபயோகப்படுத்துறதில்ல. அதை எடுத்து லேண்ட் ஃபில்லிங் மாதிரி இன்னொரு இடத்துல போட்டு காய வச்சு அதை குப்பையாக தான் நம்ம ஆக்கிட்டு இருக்கோம். பட் சுஷ்மிதா கிருஷ்ணன் இவங்க இப்போ பண்ண இந்த முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாய தாமரையிலேருந்து அழகாக ஒரு பேப்பர் தயாரிக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை ஒரு பாமரனும் ரொம்ப எளிதாக செய்ய முடியும். இதுக்கு சயின்ஸ் தெரியணும், இல்லை பெரிய டெக்னாலஜி, ஒரு மிஷின் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி படித்தவங்களோ படிக்காதவங்களோ யார் வேணாலும் ரொம்ப எளிமையாக ஒரு 2 மணி நேரத்தில் செய்கிற மாதிரியான இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்போ நம்ம பேப்பர் பிளேட்ஸு இதுக்கான டிமாண்ட்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஆகாய தாமரையிலிருந்து தயாரிக்கப்பட்ட பேப்பர்கள்லாம் ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்வாயன்மெண்டலாகவும் சரி, அதே மாதிரி ஒரு ரெவென்யூ ஜெனரேஷனுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு தான் நான் கருதுறேன். ஆகாய தாமரைகளை பறித்து அதன் தண்டு மற்றும் இலைகளை நன்கு அரைத்து கோளாக்கி பேப்பர் அச்சில் வார்த்து வெயிலில் காய வைத்து பேப்பராக மாற்றுகின்றனர். ஆகாய தாமரையில இப்போ நம்மளுக்கு 2 பாகங்களா பிரிச்சுக்கலாம். ஒன்று அதோட தண்டு, இன்னொன்று அதோட லீஃப். ஸோ இப்போ இந்த தண்டை 2 உபயோகத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று காய வச்சு ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் செய்கிறதுக்கு இந்த காய வச்ச தண்டை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இப்போ பேப்பர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த தனியான லீவ்ஸும் இந்த ஸ்டெம்மும் இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். நம்ம வீட்டில் இருக்க மிக்சியில் அரைச்சி நல்லா கூழாக்கிட்டு, ஸோ இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த ஃபைபர் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை உள்ளே முக்கி எடுத்தோம்னா அதுலேருந்து வர்றது தான் இந்த மாதிரியான பேப்பர். ஸோ இந்த அரைக்கிறதுக்கும் இந்த ஃப்ரேம்லேருந்து பேப்பர் எடுக்கிறதுக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எடுக்கும். அந்த ஃப்ரேம்லேருந்து இந்த பேப்பர் வர்றதுக்கு நம்ம ஊருக்கு இருக்கிற அந்த சம்மர் வெயிலுக்கு ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்தில் நம்மளால இந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது காய வச்ச தண்டுலேருந்தும் நம்மளால செய்ய முடியும், வெட்டாக இருக்கிற அந்த தண்டு அண்ட் இலையிலேருந்தும் நம்மளால இதை செய்ய முடியும். ஆகாய தாமரை கோழில் இருந்து பலவித கிரேடு பேப்பர்களை உருவாக்குகின்றனர். கெமிக்கல் பயன்படுத்தாமல் முற்றிலும் இயற்கை முறையில் தயாரிக்கும் இந்த பேப்பர் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்தது. ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி அதனால என்னென்ன பிரச்சனைங்கிறது நியூஸ் பேப்பர், டிவி எல்லாத்துலேயுமே நம்ம படிச்சிருக்கோம். ஈகாலஜிலையுமே ஒரு 100 வருஷமாக இதை பற்றி நிறையா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் இதுலேருந்து கிராஃப்ட் மட்டும்தான் வெளிநாடுகள்லையும் செய்கிறாங்க. அதை பார்த்து இந்தியாலேயும் சில கம்யூனிட்டிஸ் அதுலேருந்து கிராஃப்ட் பேஸ்கெட்ஸ் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வேறு தானே இதை வச்சு இன்னும் ஈஸியாக யார் வேணால் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ப்ராடக்ட் செய்யணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு இந்த பேப்பர் ஐடியா தோணுச்சு. ஸோ இதுலேயும் சில பேர் இதில் வேஸ்ட் பேப்பர் ஆட் பண்ணியும் ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. பட் எனக்கு இதில் பல கிரேட் ஆஃப் பேப்பர் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸே இல்லாமல் கம்ப்ளீட்லி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர்ஸ் நான் ரிசர்ச் பண்ணி இது பண்ணேன். ஸோ நான் எம்எஸ்சி முடித்த உடனே எனக்கு இன்டர்நேஷ்னல் சஸ்டைனபிலிட்டி அகாடமின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் ஒரு ஃபெலோஷிப் கிடச்சிது. ஸோ அது வேர்ல்டுலேயே 12 பேருக்கு தான் எவ்ரி இயர் ஜெர்மன் கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ 2024 எனக்கு இந்த ஃபெலோஷிப் கிடச்சிருந்தது. ஸோ அங்கே நான் ஜெர்மனியில் இந்த வாட்டர் ஹைசின்த்தை வச்சு பல கிரேட் ஆன பேப்பர்ஸை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத படிச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் இந்த 2 ஷீட் காஞ்ச வாட்டர் ஹைசின்த். ஸோ நமக்கு வாட்டர் ஹைசின்த்தில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இது நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நீங்கள் காஞ்சதுலேயும் பேப்பர் செய்யலாம்,
அதே சமயம் உங்களுக்கு ஈரமான வாட்டர் ஹைசின்த்லேயும் பேப்பர் செய்யலாம். பல யூசேஜுக்கு ஒரு பேப்பர் நமக்கு ஒரு யூசேஜுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேட் பல்பிங்கில் செஞ்ச பேப்பர். ஸோ காய வச்ச வாட்டர் ஹைசின் தான் நம்ம வுட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணி நமக்கு கிடைச்ச பேப்பர்ஸ் இது ரெண்டும். பட் இப்போ எனக்கு இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட் அவ்வளோ இல்லை, நான் வந்து வீட்லேயே செய்ய நினைக்கிறேன் அப்படின்னா நமக்கு ஹேண்ட்மேட் பேப்பர் தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கையால் செஞ்ச பேப்பர், லைக் வாட்டர் ஹைசின்த்தை எடுத்து பல்ப் பண்ணிவிட்டு கையால் செஞ்ச பேப்பர்ஸு. ஸோ இது வந்து வரும் தண்டு இலையால் செஞ்சது, இது காய வச்ச தண்டால் செஞ்சது. இது ஹேண்ட்மேட் ஷீட்டே வந்து நமக்கு இன்னும் தின்னான ஷீட். ஸோ இதை விட இது லைக் இது திக்கான ஷீட்டு, இது தின்னான ஷீட், பட் அதே பல்ப் தான். லைக் பல திக்னஸில் நம்ம இந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து செய்கிறோம். காய்ந்த ஆகாய தாமரை தண்டுகளிலிருந்து கைவினை பொருட்களும் செய்யலாம். ஆகாய தாமரை மறுசுழற்சி பொருட்களை தயாரிப்பதற்கு பெரிய அளவில் மெஷின்களோ முதலீடோ தேவையில்லை. இதை கைத்தொழிலாகவும் சிறு குறு தொழிலாகவும் செய்யலாம். ஆகாய தாமரை பேப்பர்கள் 1 கிலோ 200 முதல் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லார் வீட்டுக்கிட்டையுமே வாட்டர் ஹைசின்த் இருக்கும், ரிசோர்ஸ் இது நிறையா இருக்குது, கவர்மெண்ட்டும் இதை ரிமூவ் பண்ணி போடுது. ஸோ இதை வந்து இவங்க ஒரு பேப்பர் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இவங்க எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேல் எனக்கு டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியாகவே இது பண்ணணுன்னா அவங்க பல்ப் பண்ணி பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பல்ப் சப்ளை பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வீட்டில் சின்ன லெவலில் கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கான ஷீட்ஸு செஞ்சு கொடுக்கலாம், பேப்பர் பிளேட்ஸு, இந்த மாதிரி செகண்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் செய்யலாம். இது ரெண்டுமே எனக்கு முடியாது அப்படின்னா கிராஃப்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வேர்ல்டு வைடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதை காய வச்சு வரும் ரா மெட்டீரியலாகவேவும் சப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து இது மூணுத்துலேயுமே அவங்க எப்படி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எடுக்கலாங்கிறது அதுக்கும் அவங்களுக்கு ஒரு 1 full day ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நேஷனல் காலேஜில் ஒரு நாள் கருத்தரங்க பயிற்சி நடத்தப்படுகிறது. எளிதாக கிடைக்கும் ஆகாய தாமரையை தொழிலாக மாற்றினால் வேலை வாய்ப்புடன் சேர்ந்து சுற்றுச்சூழலையும் எளிதாக பாதுகாக்க முடியும். ஆகாய தாமரைகளை அகற்றி ஆரோக்கியமான நீர்நிலைகளை உருவாக்க இதுபோன்ற கண்டுபிடிப்புகளை அரசு ஊக்குவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.